ஆனா ஆஸ்கர் ரேஸ்ல டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் ம். ரொம்ப வாழ்த்துக்கள்ண்ணே. கேட்கும்போது ரொம்ப நன்றி. சந்தோஷமா இருக்கு. எப்படி நன்றி பாக்குறீங்க? தம்பி. நன்றி தம்பி. ரொம்ப எப்படி பார்க்கணும், சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ்கார் ஒரு பெரிய விருது. அதுல டூரிஸ்ட் ஃபேமிலி செலக்ட் ஆயிருக்கிறது. 2 இதுல வந்திருக்கு. பெஸ்ட் மூவியா அது செலக்ட் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ, நம்ம படத்தின் இயக்குனர் அபிஷன் ஜீவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மகேஷ் யுவராஜ், எம்ஆர்பிக்கும் $1,000,000 அந்த ப்ரொடியூசருக்கு, சிம்ரன் மேடம், என்னோட நடிச்சவங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் பார்த்து இது பெரிய படமா, இது கமர்ஷியலாவும் ஒரு பெரிய ஹிட் ஆக்குன மக்களுக்கு, ஒரு ஃபேமிலி படத்தை ஆதரிச்சு எல்லாருமே கொண்டாடிட்டாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க. ஸோ அது எல்லாமே போய் இந்த விருது வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எங்கள் டீமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நான் நன்றியை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாண்ணா. இப்போ ஒரு அறிமுக இயக்குனருக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விரல் விட்டு ம். எண்ணிடலாம். ஒரு குறிப்பிட்ட சில நடிகர்கள் தான் குடுப்பாங்க வாய்ப்பு. அதுல முதல் இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்படியான ஒரு ம். சூழல்ல இந்த இயக்குனர் உங்களுக்கு கதை சொல்லும்போது, நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, உங்களுடைய தாட் எப்படிலாம் என்னலாம் யோசிச்சீங்க? இல்ல நான் அறிமுக இயக்குனருக்குனால பழகிருச்சுல எனக்கு தான். அறிமுக இயக்குனரும் தோல்வி இயக்குனருக்குனால நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஆயிடுச்சு. ஸோ நான் வரும்போதே நான் நினைச்சேன் ஒரு 10 இயக்குனருக்காவது நான் வந்து புதுமை இயக்குனருக்கு நான் படம் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு 11வது இயக்குனர் 11, 12 வரைக்கும் வந்துட்டேன் நான். அது ரொம்ப சந்தோஷம். கதை சொல்லும் போதே எனக்கு படம் போட்டி காமிச்சார் இயக்குனர் அபிஷன் வந்து. நான் அவரோட வயசு, அந்த புது இயக்குனர் அதெல்லாம் பார்க்கல. கதையை தான் பார்த்தேன். அது வந்து அழகா அவர் சொன்ன ஒரு விஷயம். எனக்கு படம் ஓடுச்சு, சொன்னது முடிஞ்சது. ஆனா என்ன ஒண்ணு சொன்னாங்கன்னா, 18 வயசு பையனுக்கு அப்பாவா நடிக்கணும்னு. நான் அதை யோசிச்சிருந்தேன்னா இப்படி ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்காது. நான் அப்பாவா நடிக்கணுமா 18 வயசு பையனுக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா நான் மிஸ் பண்ணிருப்பேன் அதெல்லாம். நான் அதை பற்றிலாம் எனக்கு நான் பண்றேன், நடிக்கணும் வந்தாச்சு, எந்த கேரக்டரும் பண்ணணும்னு நான் பண்ண ஒரு விஷயம்தான் இந்த படம். அவர் சொல்லும் போதே என்ன சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துட்டாரு படம் ஃபுல்லா. அவரே நடிச்சு காமிச்சனால நான் அந்த படத்துல அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே அவரை பார்த்து அப்படியே நான் இமிட்டேட் பண்ணிக்கிட்டேன். அதான் பண்ணேன். அவர் எப்படி பேசுவார், டைலாக் எப்படி பேசுவார், எல்லாமே நான் அதை பார்த்து பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாண்ணே. அதான். ஆஸ்கர் விருது நமக்கு கிடைக்கிறத விட, அந்த ரேஸ்ல நம்ம படம் வந்திருக்கிறதே ஒரு பெருசு. அதுவே நமக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு கிடைச்ச மாதிரி. இல்ல அதுவே ஒரு பெரிய பெருமை, ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ அது நம்ம உள்ள போயிருக்கோம். இந்த செலக்ட் ஆகணுமோ அதுதான் அடுத்த விஷயம். அது அது செலக்ட் ஆகி உள்ள போயிருக்கல. அதுவே நம்ம பெரிய இதாக தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் பார்க்குறேன். இதுவரைக்கும் நீங்கள் நடிச்சு இயக்கி வெளிவந்த படங்களுக்கும், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல. இதுல ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல. மத்த படத்த கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? இல்ல ஒவ்வொரு படத்தையும் நான் வேற வேற தான் பார்க்குறேன். ஒரே மாதிரி பார்க்கறதே இல்ல. அது நடிக்கிறதும் சரி, எல்லாமே பேசுறதும் சரி. டூரிஸ்ட் ஃபேமிலி என்னன்னா உங்களுக்கு வந்து 2மே கிடைச்ச அது எல்லா படங்களுக்கும் கிடைச்சாது. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து கமர்ஷியலாவும், வியாபார ரீதியாவும் வெற்றி பெற்றது, கிரிட்டிக்கலாவும் வெற்றி பெற்ற படம். ஸோ அது ஒரு எல்லா படங்களுக்கும் அது அமையாது. ஒண்ணு வியாபாரமா வெற்றா இருக்கும், கிரிட்டிக்கலா இருக்காது. சில படம் கிரிட்டிக்கலா இருக்கும், வியாபார ரீதியா போகாது. ஸோ இது 2மே இந்த படத்துக்கு கிடைச்சது. அப்புறம் குடும்பமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெறும் வேற மாதிரி ஒரு ஆக்ஷன் படங்களா போய்கிட்டு இருக்க சமயத்துல ஒரு குடும்ப படமா வந்து குடும்பமா வந்து பார்த்தாங்க. எல்லா ஜெனரேஷனும் பார்த்தாங்க. தியேட்டர் போகும்போது அததான் பார்த்தோம். ஸோ அது அவங்க ஆதரவு பண்ணது. இது மக்கள் எல்லாமே மக்களுக்கு தானே சினிமா. ஸோ அவங்க அதை ஏத்துக்கிட்டது, ரசிச்சது. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆஹ் வியாபார ரீதியா எனக்கு ஹையஸ்டா இந்த படம் வந்தது. இன்னொரு சந்தோஷத்தையும் ஒரு இது கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.